நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளின் தியானத்திற்காக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அங்கு ஒரு ராஜாவை குறித்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஏறிட்டு பார்த்து பழக்கமில்லாத ஆசா ராஜா பரிகாரிகளை சார்ந்து வியாதி கண்டு மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ராயேல் தேசம் தேவனுடைய தேசமாயிருந்தது. அது தேவனுடைய கானான் தேசமாயிருந்தது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருந்தது. தேவன் அந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். அந்த தேசத்தின் முழு பாதுகாப்பும் தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதாகவே இருந்தது. அதிலே தேவன் தம்முடைய ஜனங்களை யாக்கோபின் சந்ததியாரை இஸ்ராயேலின் மக்கள் என்று மாற்றி அவர்களை அந்த தேசத்திலே குடிவைத்து இஸ்ரேலியர்கள் என்று சொல்லும்படியாக தேவன் செய்திருந்தார். அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 12 சகோதரர்களுக்குள்ளும் அவர்களுக்குள் ஒத்து போகாததினாலே பிரிவினை உண்டாகி வடநாடு தென்னாடு என்று பிரிந்து போனது. வடநாட்டுக்கு சமாரியா தலைநகர், தென்னாட்டுக்கு எருசலேம் தலைநகராய் இருந்தது. அந்த சமாரியா பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாதான் பாசா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேமை வைத்து ஆண்டு கொண்டிருந்த ராஜாவினுடைய பெயர் ஆசா என்று இந்த 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ராஜாக்களுக்கும் இந்த சகோதரத்துவ ராஜாக்களுக்குள் அடிக்கடி சண்டைகள் வரும். இந்த ஆசா ராஜாவுக்கும் இந்த பாசா ராஜாவுக்கும் பிணக்குகள் உண்டாகி இந்த பாசா ராஜா எருசலேமுக்கு நேராக யுத்தத்துக்கு வந்து யூதேயாவின் பகுதிகளில் ஒரு பகுதியை அவன் பிடித்து பட்டணமாக கட்டினான். இந்த ஆசா ராஜாவுக்கு பாசா ராஜாவை எதிர்த்து போராடக்கூடிய பலம் இல்லாததுனாலே எருசலேமின் தேவனை, எருசலேமிலே தேவாலயத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள், அந்த எருசலேமின் தேவனை, இஸ்ராயேலின் தேவனை நோக்கி இந்த ஆசா ராஜா முறையிட்டு கெஞ்சி மன்றாடி கேட்காதபடிக்கு, தேவனை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்காதபடிக்கு இந்த ஆசா ராஜா தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் இந்த ஆசா ராஜா உங்களுக்கு எதிராளியாக இருந்த சீரியா ராஜாவினிடத்திலே போய், அந்த ராஜாவினுடைய பெயர் பென்னதாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராஜாவினிடத்துல போய் உதவி கேட்டார். இவன் தேவாலயத்தின் பொன்னுகளையும் வெள்ளிகளையும் வெண்கலங்களையும் எடுத்து தன்னுடைய அரண்மனையிலிருந்த எல்லா விதமான ட்ரெஷரிகளையும் எடுத்து வேவுக்காரர் கைகளிலே கொடுத்து விட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்து அவனிடத்திலிருந்து உதவி கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நீ வந்து ராஜாவே, சீரியா ராஜாவே, நீ வந்து பாசா ராஜாவோடு கூட உள்ள உடன்படிக்கையை முடிச்சு போட்டு நான் கொடுக்கிற இந்த வெள்ளியும் பொன்னும் இதை நீ வைத்துக்கொண்டு அவனுக்கு எதிராக நீ செய்ய வேண்டும். அவன் கொடுத்ததை விடவும் நான் உனக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறேன், ஆகையினால் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும், இந்த பாசா ராஜாவை என்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்த ராஜாவினிடத்தில் கேட்டான். அந்த ராஜா உடனே இவன் கொடுத்த பாசா ராஜா கொடுத்த பொன்னுகளை விடவும் ஆசா ராஜா கொடுத்த பொன்னெல்லாம் அதிகம். இந்த பொன்னெல்லாம் தேவாலயத்தின் பொன்னாய் இருக்கிறது, தேவனுடைய பொன்னாய் இருக்கிறது. அதை எடுத்து அவன் புறத்தியானுக்கு, அந்நியனுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு, தேவனுடைய மக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது பாவம் அல்லவா? அப்படி கூட அவன் உணராதபடிக்கு அவைகளை கொடுத்து அந்த உதவிகளை பெற்று கொண்டான். அவன் வந்து அந்த பாசா ராஜாவோட அவன் யுத்தம் பண்ணி அவங்களுடைய சில பட்டணங்களை பிடித்ததுனாலே இவன் இந்த ஆசா ராஜாவுக்கு எதிரான மனநிலையை விட்டுவிட்டு அவன் திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை இந்த ஆசா ராஜாவிடத்திலே அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரனுடைய பெயர் அனானி என்று பெயராயிருக்கிறது. அவன் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாய் இருக்கிறான். தேவனுடைய ஞானத்தை திருஷ்டாந்தம் பண்ணி காண்பிக்கிறவன். தரிசனங்கள் மூலமாகவும் சொற்களின் மூலமாகவும்
திருஷ்டாந்தம் பண்ணி காண்பிக்கிறவர் தான் ஞான திருஷ்டிக்காரனாய் இருக்கிறார். அந்த ஞான திருஷ்டிக்காரன் இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்திலே வந்து அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமான எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி, அதாவது தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே நீர் புத்தியுள்ளாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று கண்டித்து பேசினான். இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஆசா ராஜாவுக்கு ஏற்கனவே தேவனுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து பொன்னும் வெள்ளியும் எடுத்து கொடுத்து சீரியா ராஜாவுக்கு கொடுத்து அவனை சார்ந்து கொண்டு தவறுகளை செய்தாச்சு. இப்போ தன்னை எச்சரித்த ஊழியக்காரனை பிடிச்சு அவனை அடிச்சு ஜெயிலில் கொண்டு போய் போட்டு அவனை வேதனைப்படுத்துகிறார். அடுத்த பாவம். அதோடு மட்டுமல்ல, இந்த ராஜாவுக்கு புத்திமதி சொன்ன எல்லாரையும் பிடித்து, நேர்மையானவர்களை பிடித்து அவர்களை ரொம்ப கொடுமையா தாக்கினான். அவர்கள் சிலரை கொன்றிருப்பான், சிலரை ஆண்டவரை காயப்படுத்தினான், சிலரை ஜெயிலே போட்டான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற காலத்துல தான் தேவன் அவன் மேல் தன்னுடைய கோபாக்கினையை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. இந்த வியாதி உண்டான நேரத்துல, காலில் வியாதி உண்டான இந்த நேரத்திலேயாவது பரலோகத்தின் தேவனிடத்துல ஒத்தாசை கேட்டு தான் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலிருந்து பரிகாரம் வாங்குவதற்கு தேவனை பரிகாரியாக கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பரிகாரியாகிய தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு இப்பொழுது இந்த பூமியில் இருக்கின்ற மனித பரிகாரிகளை நாடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், இவன் எப்ப பார்த்தாலும் என்னை நோக்கி பார்க்காதபடிக்கு மனுஷங்களையே நோக்கி பார்க்கிறவனாய் இருக்கிறானே, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறவனாய் இருக்கிறானே, என்னுடைய இடத்திலே இருந்து கொண்டு என்னுடைய ஆலயத்தின் அருகில் இருந்து கொண்டு இப்படி இவன் மனிதர்களையே சார்ந்து வாழ்கிறானே என்று சொல்லி தேவன் அவனுடைய வியாதியிலே அவனுடைய வாழ்க்கையை முடிந்து போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டவரை ஏறிட்டு பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறார், ஒத்தாசை பண்ணுகிறார். மனுஷங்களை சார்ந்து கொள்ளாதபடிக்கு எல்லா இக்கட்டான நேரங்களிலும் வேதனையான சூழல்களிலும் பரலோகத்தின் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி ஏறிட்டு பார்த்து அவரிடத்திலிருந்து ஒத்தாசை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவர் சமூகத்தில் நிற்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 145:5-6 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய சிறந்த மகிமை. 146ஆம் சங்கீதம் 5-6 வசனம். யாக்கோபன் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். சங்கீதம் 145:18-20 வரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபம் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அளிப்பார். அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுகிறீர்களா? உங்களுடைய இடுக்கமான நேரத்துல, உங்களுக்கு வலி உண்டாகிற நேரத்துல, வேதனையான நேரத்துல நீங்கள் தேவனுடைய மனிதர்களை விட்டு பிரிந்து போய், தேவனை விட்டு பிரிந்து போய், தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய
நீங்க துணியாதபடிக்கு தேவனை சார்ந்து கொண்டு ஆண்டவர் பரிகாரம் செய்கிறாரே அந்த பரிகாரத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்று சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரியாகிய உம்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழணும். உம்மை ஏறிட்டு பார்த்து அந்த பழகுகிற கண்களாக, பழகுகிற இருதயமாக, பழகுகிற சரீரமாக நாங்கள் காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷர்களை தேடி ஓடுகிற பழக்கம் எங்களுக்குள்ளே உண்டாகாதபடிக்கு எல்லாவற்றிலும் தேவனையே நோக்கி பார்க்கிற பழக்கம் எங்களுக்குள்ள அதிகரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.